ஹாய்ங்க. ஈவினிங் ஆனியன் போண்டா பண்ணுனேன். ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. நான் இப்ப அதோட அளவு சொல்றேன். நீங்களும் செஞ்சு பாருங்களேன். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைய பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணத ஒரு பவுல்ல சேர்த்திட்டு, அதே பவுல்ல 100 கிராம் கடலை மாவு, பச்சரிசி மாவு 50 கிராம், 4 ஸ்பூன் வெள்ள ரவை, 15 முந்திரி பருப்பு, உடைச்ச முந்திரி பருப்பு, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், தேவையான அளவு சமையல் சோடா சேர்த்தி ஒரு மீடியம் லெவலுக்கு கலக்கிங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இது கலந்து நீங்கள் வாயில் வச்சு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. அடுப்பில் வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனேயே நீங்கள் மீடியம் லெவலில் வச்சுட்டு அதையே சின்ன சின்ன போண்டாவாக போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்.